வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் ஒரு 3 டயக்ராம்ஸ் எப்படி வரைகிறது, எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இது பயாலஜியில் ஃபர்ஸ்ட் லெசன். இம்பார்ட்டண்டாக கேட்குற ஒரு 2 மார்க் ஆக்சிசோம்ஸ். இது 2 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு ஓவல் ஷேப், அப்படியே பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு ஓவல் ஷேப், இந்த பக்கம் ஒரு ஓவல் ஷேப், 3 ஓவல் ஷேப் போட்டுட்டு அது மேலே ஹெட்டில் பின்னாடி 2 ஓவல் ஷேப் இருக்கிற மாதிரி அது ஒரு ஹெட் மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிக் வரைஞ்சிக்கிறோம். இந்த ஸ்டிக்கு கீழே ஒரு பிளேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் வரைஞ்சிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு டயக்ராம். இந்த பிளேட் ஒரு 3 டைமென்ஷன் இருக்கிற மாதிரி போட்டு கீழே ஒரு செமி சர்க்கிள் ஒரு ஓவல் நல்ல ஓவல் ஷேப்பில் போட்டு முடிச்சிருங்க. இதில் என்னென்ன பார்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறது F1 பார்ட்டிக்கல், அப்புறம் ஒரு ஸ்டாக், கீழே F0. இந்த 3 மட்டும் மார்க் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப எளிமையாக நீங்கள் 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். F1, இது F0, நடுவில் இருக்கிறது ஸ்டாக், தமிழில் தண்டு. இதை மட்டும் குறிச்சிங்கன்னா போதும். ரொம்ப எளிமையாக நீங்கள் 2 மார்க் வாங்கிடலாம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. இந்த படத்தில் வரைஞ்சி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு டயக்ராம் தான். வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இந்த பாடத்தில் ஒரு 2 மதிப்பெண் வாங்கிட முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகம். இதுக்கு டபுள் மெம்பரின் வால் இருக்கும். நம்ம ஒரு செல்லில், ஒரு யூகேரியோட்டிக் செல்லில் ஒரு குளோரோபிளாஸ்ட், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, இந்த 3க்கு மட்டும் தான் டபுள் மெம்பரின் இருக்கும். ஸோ ஒரு டபுள் மெம்பரின் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க. ஒரு ஓவாய்டு ஓவல் ஷேப் டபுள் மெம்பரினுக்கு போய் 2 ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லைன் அதுக்கு மேலேயே வரைஞ்சிருங்க. கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட். இன்னர் லைன், அவுட்டர் லைன் அப்படின்னு போட்டு அப்புறம் கேப் நம்ம லேமெல்லா கேப்னு சொல்லி நம்ம போடுவோம். ஸோ டபுள் லைன் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பார்ட் குளோரோபிளாஸ்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேமெல்லா. இப்போ இந்த 3 லைன் நம்ம குறிச்சிட்டோம். காயின் அடுக்கணு வச்ச மாதிரி கிரானா, காயினை லைனை அடுக்கு வச்ச மாதிரி எப்படி வருமோ அந்த மாதிரி நீங்கள் லைனாக நீங்கள் வரைஞ்சிக்கங்க. இது மாதிரி ஒரு 7-8 வரைஞ்சிங்கன்னா போதும். உங்களோட சைஸ் அந்த குளோரோபிளாஸ்டோட இன்னர் சர்ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைனாக வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இந்த லேமெல்லாவை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஜாயின் நினச்சிக்கிங்க, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா, சன் லைட்டை ட்ராப் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுது. இதுலேருந்து தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆரம்பிக்க. ஸோ இது எல்லாமே ஜாயினில் இருக்கும். இந்த ஒவ்வொரு காயினும் தைலகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தைலகாய்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்ட்ரக்சர் உருவாக்குது. ஸோ இது தனியாக பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காயின் வச்ச மாதிரி இதில் ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். அதாவது வட்ட வடிவமான ஒரு டிஎன்ஏ இருக்குது. இதில் புரோட்டீன் துகள்கள் இருக்குது, தாது உப்புக்கள் அடங்கிய துகள்கள் இருக்கு. அதே போல ரைபோசோம்கள் காணப்படுது. நீர் குமிழ்கள் மாதிரி அமைப்புகள் காணப்படுது. ரைபோசோம் காணப்படுது. ரைபோசோம் தெரியும், 2 வட்ட வடிவமான அமைப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரையணும். இதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா, செமி அட்டானமஸ் பாடின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த தைலகாய்டு ஸ்ட்ரக்சர். ஒவ்வொன்றா காயின் மாதிரி அரேஞ்ச் ஆகி என்னவா இருக்கும் அப்படின்னா கிரானாவா மாறி இருக்கும். இந்த ஒரு இதுவும் இன்னொன்று ஜாயிண்டா இருக்கு பேரு தைலகாய்டு லேமெல்லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த டயக்ராம் வரைஞ்சு பழகிங்க. இதில் என்னென்ன பார்ட்ஸ் குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியடுக்கு, உள்ளடுக்கு, அடுக்கு கேப், தைலகாய், கிரானா, ரைபோசோம்கள், புரத குமிழ்கள், அப்புறம் இது என்ன சர்க்குலர் டிஎன்ஏ, வட்ட வடிவமான டிஎன்ஏ, மைட்டோகாண்ட்ரியா, அப்புறம் குளோரோபிளாஸ்ட். இது 2ல தான் யூகேரியோட்டிக் செல்ல காணப்படுது. இந்த லேமெல்லா இது நம்ம முக்கியமாக குறிக்க வேண்டிய ஒரு பகுதி. இதை குறிச்சிங்க அப்படின்னா 4 மதிப்பெண்ணில் அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன முடியல மதிப்பெண் பெற்ற முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செல்லின் சக்தி நிலையம் சொல்லக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா. இதுவும் பசுங்கணியம் போல தான் 2 லேயர்கள் இருக்குது. அப்போ உள் லேயர் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா, விரல் போன்ற நீட்சிகள் காணப்படுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் சொல்கிறோம். இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிறிஸ்டே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னர் லைன்லேருந்து வரைஞ்சோம்னா ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே இதை ஒரு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு சாண்ட்விச் இல்லை சாசேஜ் மாதிரி வச்சுக்கலாம். முடிஞ்சு. அப்புறம் அவுட்டர் லைன் போடுறோம். ஸோ ஒரு குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகத்துக்கும் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் உட்கர், இது 3க்கு மட்டும்தான் 2 சூழலானது டபுள் மெம்பரின் செல்லார்கள்னு சொல்கிறோம். டபுள் மெம்பரின் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, ஆக்சிசோம்கள். அந்த ஆக்சிசோமோட அமைப்பு இங்கே வரணும். ஒரு தீக்குச்சி மாதிரி நீங்கள் அமைச்சிக்கங்க. ஒரு குச்சி, அது தலை இருக்கிற மாதிரி. இதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த எல்லா கிறிஸ்டியலையும் ஒவ்வொரு கிறிஸ்டியலையும் 4-5 இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம
பசுங்கணியத்தில் வரைஞ்ச அதே மாதிரி ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ, ஒரு வட்ட வடிவமான டிஎன்ஏ. இது என்ன சொல்கிறோம், செமி அட்டானமஸ் பாடி. இது இது உட்கருவு மாதிரியே இது என்ன வரும் அப்படின்னா இதுக்கு தேவையான புரதங்களை உற்பத்தி செஞ்சுக்க முடியும். ஸோ இது செமி அட்டானமஸ் பாடின்னு சொல்கிறோம். இதுலேயும் பசுங்கணியம் போலவே என்ன வரையணும் அப்படின்னா ரைபோசோம்கள் வரையணும். இது செல்லின் சக்தி நிலையம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து நம்ம எல்லா செல்லுக்கும் தேவையான ஆற்றலை இதை உற்பத்தி செய்யுது. ஏடிபி அப்படிங்கிற எனர்ஜி கரன்சி இதை உற்பத்தி செய்யுது. இந்த படம் வரைஞ்சாலும் நீங்கள் ரொம்ப எளிமையாக என்ன பண்ணிடலாம், 4 மதிப்பெண் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. வெளியடுக்கு, கேப் அதாவது இடைவெளி, உள்ளடுக்கு, சர்க்குலர் டிஎன்ஏ, F1 பார்ட்டிகல், ரைபோசோம்கள், தென் மேட்ரிக்ஸ், ஸ்ட்ரோமா மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. நடுவில் உள்ளுக்குள்ள போய் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விரல் போன்ற நீச்சியை மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிறிஸ்டியன் சொல்கிறோம். எப்போ நீங்கள் படம் வரைஞ்சிங்கனாலும் உங்களோட வலதுபுறம் ஒரு கோடு போட்டு அந்த குறிக்கிற பகுதியை வந்து அந்த கோடு வரைக்கும் நீட்டி விட்டுருங்க. இதே மாதிரி தான் நீங்கள் ரெக்கார்டு வரையணும். அப்போ தான் திருத்தருக்கு வந்து ரொம்ப எளிமையாக புரியும். கிராஸ் போட்டு 2 லைன் கட் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் குறிக்கக்கூடாது. ஒரே மாதிரி போட்டு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த பாயிண்ட்ஸ் வந்து அங்கே குறிச்சிட முடியும். அவுட்டர் மெம்பரின் அல்லது வெளியடுக்கு, இன்னர் மெம்பரின், மெம்பரின் கேப், சர்க்குலர் டிஎன்ஏ, F1 பார்ட்டிகல்ஸ், மேட்ரிக்ஸ், அந்த விரல் போன்ற கிறிஸ்டே, அப்புறம் ரைபோசோம்கள். இந்த பகுதியை மட்டும் குறிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் இந்த 3 டயக்ராம்லேருந்து நீங்கள் 10 மதிப்பெண் வரைக்கும் ரொம்ப எளிமையாக பெற முடியும். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.